திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ராகுல் காந்தி உரையில் நிறைய அரசியலும் இருந்தது, அதை தாண்டி நிறைய கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் சஜஷன்ஸ் இருந்ததை மறுப்பீங்களா? ஏஐ மாதிரியான விஷயங்களில், மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா போக வேண்டிய விஷயத்தில், இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அரசுகளும், அதாவது யூபி அரசும் சரி என்டிஏ அரசும் சரி இன்னும் கிரியேட்டிவாக செயல்பட்டுருக்கணும் அப்படின்னு தன்னையும் ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசத்தையும் சேர்த்தே வைக்கிறார். அதில் பாராட்டப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் ராகுல் காந்தி உரையில் இருக்கா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு இல்லை, ரொம்ப மாதம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுடைய ஒரு ஸ்டேச்சர், நம்ம ராஜீவ் காந்தியே லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருந்திருக்கார், பல காங்கிரஸ் தலைவர்கள் இருந்திருக்காங்க, வாஜ்பாய் அவர்கள் இருந்திருக்காங்க, அத்வானி போன்றவர்கள், சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க, இன்னும் பல பேர், இன்னும் முந்தின பீரியட்லலாம் போனோம்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ லீடர் ஆஃப் த ஆப்போசிஷனுடைய ஸ்டேச்சர் வரும்பொழுது கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்ல வேண்டியதுக்கு தான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்ற ஒரு பொசிஷனே வருது. அது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்க்கு வரணும். நிறைய ஆக்கப்பூர்வமான சஜஷன்ஸ்கள் இருந்தாலும் சில விமர்சனங்களையும் நான் சேர்த்து வைக்கிறேன். ஏஐ பற்றி பேசினாரே தவிர, ஏஐயில் நிறையா சாதிக்கணும், டீப் சீக்கை பற்றிலாம் பேசினாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஏஐ நான் எங்கே யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருன்னா, நான் கேஸ்ட் சென்சஸில் போய் யூஸ் பண்ணுவேன். சரி, எனக்கு என்ன ஒரு க்யூரியாசிட்டினா, நேத்திலேருந்து காங்கிரஸ்னுடைய ட்விட்டர் ஹேண்டில்ஸ் பலர் ராகுல் காந்தியினுடைய ஒரு இன்டெலிஜென்ஸை பிரதிபலிக்கிறதுக்காக நிறையா போட்டுருந்தாங்க. நான் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி வச்சேன், எந்த விதமான யூஸ் கேஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். பிகாஸ் நானும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பல ப்ரோக்ராம் பண்ணதுனால, காஸ்ட் சென்சஸ்க்கு எந்த விதமான ஒரு யூஸ் கேஸ் அது? நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரமோஷனுக்கு கவர்மெண்ட் இன்னது செய்யணும், நோ டவுட் அபவுட் இட். பட் அது எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவோன்றது பேசுகிறாரு பார்த்தீங்களா, அங்கே தான் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் தட். ஓகே, அதே மாதிரி சென்சஸில் பிரச்சனை உங்களுக்கு இல்லை. காஸ்ட் சென்சஸே நீங்கள் சரி, காஸ்ட் சென்சஸ் பிரச்சனைனா சார், சித்தராமையா கவர்மெண்ட்டில் காஸ்ட் சென்சஸ் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. அது இன்னும் டிக்ளேர் கூட பண்ணல. என்ன ஆச்சுன்னு தெரில. கர்நாடகாவில் அது டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். இப்போ திருப்பி சித்தராமையா ஆட்சி தான் இருக்குது. அவர்கள் அதை எடுத்துகிட்டு காஸ்ட் சென்சஸில் என்ன பண்ணோம், என்ன சென்சஸ்ன்னு அது டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். தெலுங்கானாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு 55% ஓபிசி எடுத்திருக்காங்க. சரி, என்ன பண்ண போகிறீங்க? காஸ்ட் சென்சஸ் விட்டது, அதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும்ல. காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி நான் இது முதல்ல அக்னாலேஜ் ஒரு என்ன பிரச்சனை டயக்னோசிஸ் முக்கியம், அப்புறம் தானே ட்ரீட்மென்ட். இன்னைக்கு டயக்னோசிஸ் இல்ல அப்படி கிடையாது. அவர் சொல்ற ஒரு கருத்து பாருங்களேன், இன்னைக்கு 90% பேர் ஆதிவாசிகளா, தலித்துகளா, ஓபிசிகளா இருக்கிறாங்க. ஆனா வெல்த் அவங்கள்ட்ட இருக்கா? இல்ல, நீங்க இதுக்கு நீங்க இதுவே பண்ண தேவையில்லைங்க. நீங்க 90% இத்தனை பேர் இருக்காங்க ஓபிசி, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிறீங்களா? இல்ல, இது நோன் ஃபேக்டர். பர்சன்டேஜ் தெரிஞ்சிடலாம். பட் அதுல என்ன பண்ண போறீங்க சார்? வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எடுத்து கொடுக்க முதல்ல டயக்னோஸ் பண்ணுவோம் சார், அப்புறம் தானே சார் ட்ரீட்மென்ட். டயக்னோசிஸே நடக்கலையே. the problem என்னன்னா, what Rahul Gandhi is trying to do is unite the minorities by religion, divide the majority by caste. இதுதான் அவருடைய பிளாங்கா இருக்குன்ற போதுதான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? இப்ப என்ன நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா அது எப்படி டிவிஷன் என்ன பண்ண போறீங்க வச்சிட்டு? ஒரு இல்ல சார், நான் ஹரி நான் ரொம்ப சாதாரணமான மனுஷன் சார். நீங்க எனக்கு வயித்து வலின்னு போறீங்க, அது தீரவே இல்ல. டாக்டர் என்ன சொல்லுவார்? இந்த டெஸ்ட் எடுப்போம், அப்புறம் என்ன பார்ப்போம் பார். இப்பயே சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் வருது, என்ன நோய் வருது? ஏன்னா நான் நோய் எனக்கு வயித்த வலின்றதுக்கு தான் போறேன். ஆமா சார், வயித்த வலிக்கு கேன்சர்ல இருந்து சாதாரண அல்சர்ல இருந்து பல காரணங்கள் இருக்கலாம். பட் எனக்கு வயித்த வலின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ அந்த வயித்த வலி என்ன இங்க? இப்போ நீங்க டயக்னாஸ் பண்ணணும்னு சொல்றீங்களே, எதுக்கு டயக்னாஸ் பண்ணணும்? சும்மா போய் டயக்னாஸ் பண்ணி நீங்க இதே இதே மருத்துவ இதையே எடுத்துப்போம். பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் யாரு டவுன் ட்ராடன்ங்கிறோமோ, அப்ரஸ்ட்ங்கிறோமோ, அவங்க கிட்ட ஓனர்ஷிப் இல்லைங்கிறார். சோ அது நமக்கு தெரிஞ்சா அதுக்கு நம்ம தீர்வுகள் எடுப்போம். Charity begins at home. Now that தெலுங்கானால எடுத்துட்டீங்க சார். தெலுங்கானால உங்க வேற எதுவே வேணாம் சார், உங்க பார்ட்டில அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்து காமிங்களே. திஸ் இஸ் a good point. நீங்க சமூக நீதின்னு உலகம் ஃபுல்லா பேசி ஒரு குடும்பத்துல 3 எம்பி பதவி வச்சிருக்காங்க. என்ன சமூக நீதி இது? இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவருடைய பேச்சு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை பலப்படுத்துவதற்கும் இந்தியாவுடைய மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பேச்சு தான்.
சகோதரர் சேஷாதிரிக்கு ஒன்று வேணால் புரியலாம். காஸ்ட் சென்சஸுக்கும் ஏஐக்கும் என்ன சம்மந்தங்கிறார். அவர் ஏஐ சொன்னது ப்ரொடக்ஷன், அதே மாதிரி வந்து டெவலப்மெண்ட்டை சொல்லிட்டு இந்த காஸ்ட் சென்சஸ் பண்ணால் இப்போ 90 விழுக்காடு இந்திய மக்கள், அதில் பெரும்பாலும் இந்துக்கள் தான். இவர்கள் கையில் ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை, வளம் இல்லைங்கிறத சொல்கிறார். இது என்ன தப்பா? இது மோசமான விஷயமா? நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு எப்போலேருந்து இல்லை, எப்போலேருந்து இல்லை, எப்போல இருக்கட்டும், 10 வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த 10 வருஷம், இந்த 10 வருஷம் தான் இந்த இம்பேலன்ஸ் வந்ததா? நான் இல்லை நான் சொல்வது அதிகமான இல்லை. நான் என்ன கேட்குறேன், 2014க்கு முன்னாடி இந்த 90% பேர்கிட்ட சொத்துக்கள் இருந்து இந்த 10% பேர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் வந்து 2014க்கு அப்புறம் ஆச்சா? இருக்கலாம். 2014க்கு பிறகு நீங்கள் பட்ஜெட், இந்த திரும்ப சொல்கிறேன், பட்ஜெட் போடுறது யார்? அரசு. இந்த பட்ஜெட் ஏன் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய மன்ரேகா திட்டமாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி திட்டம் ஏழைகளுக்கு ஒரு 100, 200, 300 போய் கிடைக்கிறத தடுக்கிறது இந்த ஆட்சி தானே? ஏன் திரும்ப 75,000, 80,000 கோடியிலே நிற்கிறீங்க, 86லேயே நிற்கிறீங்க? 1,20,000 கோடிக்கு போயிருந்தா ஒரு செல்வம் ஒரு 30,000 கோடி யாருக்கு போய் சேர்ந்துருக்கும்? ஏழைகளுக்கு போய் சேர்ந்துருக்கும். இதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே யாருக்கு இல்லை? 90% இந்துக்களுக்கே இல்லை. 90% இந்துக்களுடைய அதிகாரத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க. ஒண்ணும் இல்லை. இந்த 10 வருஷமா நடந்தது என்ன தெரியுமா? அதை அழகா சொல்றார் ராகுல் காந்தி. 93 பேர் இருக்காங்க பிரதமருடைய அலுவலகத்தில். அதில் 90 பேர்ல ஓபிசி கிடையாது, அதே மாதிரி எஸ்சி கிடையாது, மைனாரிட்டி கிடையாதுன்னு சொன்னா இது என்ன? 2014க்கு அப்புறம் தான் இந்த இம்பேலன்ஸ். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பிரதமருடைய அலுவலகத்தை பத்தி தான் பேசாரு. ராஜீவ் காந்தி அலுவலகம் எப்படி இருந்தது? டாக்டர் மன்மோகன் சிங்கோட அலுவலகம், அதுல ஒரு புள்ளி விவரத்தையும் கொடுத்துட்டு எங்க அரசுகள் இப்படி இருந்துச்சு, இதை யாரு சொல்லணும் தெரியுமா? மோடி அவர்கள் சொல்லணும், பிஜேபியினர் சொல்லணும். ராஜீவ் காந்தி இப்படி வச்சிருந்தாரு, நரசிம்மராவ் இப்படி வச்சிருந்தாரு, மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் இப்படி வச்சிருந்தாரு சொன்னா அது பதில். நாங்க உங்களுக்கு புள்ளி விவரம் கொடுக்கிறோம், ஆனா நீங்க உங்களால புள்ளி விவரம் கொடுக்க முடியல. எங்க காலத்துல ஆட்சி அதிகாரத்துல பெரும்பாலான இந்துக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. உதாரணத்துக்கு இந்த அல்வா படத்தை காமிச்சார். இல்ல, அல்வா படத்தை காமிச்சார். நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்ட போது கூட இருக்கிற அதிகாரிகள்ல எவ்வளவு ஆதிவாசி, எவ்வளவு தலித், எவ்வளவு ஓபிசின்னு கேட்டாங்க. அதே மாதிரி உங்க ஆட்சி காலத்தில் கிண்டின அல்வா போட்டோவையும் பார்த்தோம். அதுலயும் அதே நிலைமை தான் நான் சொல்ல வர்றேன். இந்த அல்வாங்கிறது ஒரு டிஸ்டார்ஷன். இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ அல்வா என்ன கொடுத்துட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, திரு சேஷாதிரி மட்டும் இல்லை, கேட்குற மக்களுக்கு அவர் இந்த காஸ்ட் சென்சஸ் எடுத்தா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறத அவர் சொல்றாரு. நான் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணியிருக்கலாம், ஆனா இனி அந்த தப்பு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை விட ஒரு ஆதாரமா ஒன்று சொல்றாரு. இந்த பிஜேபி ஆட்சி வந்துதான் அதிகமான முதலமைச்சர்களோ, அதிகமான ஆளுநர்களோ, இன்க்ளூடிங் தமிழ்நாடு ரவி உள்பட ஆளுநர்களோ ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்காங்க. இது பெரும்பாலான இந்துக்களுக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் தான் இருக்காங்க, அல்லது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டியவங்க மட்டும்தான் இன்னைக்கு அதிகாரத்தில் பரவி கிடக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பின்புலத்திலிருந்து வர முயற்சி பண்றாங்க, அதிகாரிகளாக வர முயற்சி பண்றாங்க. எப்படி வர முயற்சி பண்றாங்க? ஏதாவது ஐஏஎஸ் பதவி, அதுக்கு இணையான பொறுப்புகளுக்கு கூட எங்க இருந்தா வெளியில இருந்து கொண்டு வர பாக்குறீங்க. அந்த வெளியிலிருந்து லேட்டரல் என்ட்ரி வரக்கூடியவங்க கூட பொதுவான மக்களா இல்ல. எங்கு பார்த்தாலும் இதைத்தான் ராகுல் காந்தி ஒரு உதாரணத்தில் சொல்றாரு. 93 பேர்ல 90 பேர் இந்துக்கள் இல்லை, அதாவது பெரும்பாலான இந்துக்கள் இல்லை, ஓபிசி இல்லை, எஸ்சி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்னா அதைத்தான் இங்க விளக்கமா சொல்றாரு. இந்த விளக்கம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என் சகோதரர் சேஷாதிரி சொல்வது தவறாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவர்கள் அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.